வணக்கம் மக்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தை எல்லாருமே டாஸ்மார்க் தான் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது கிடையாது. இந்த அரசாங்கத்தை நடத்துறது நாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிற இந்த வாகனங்கள் தான். டாக்ஸு, பெர்மிட்டு, இன்சூரன்ஸு, ஃபிட்னஸ், அடுத்தால பாத்தீங்கன்னா டோல்கேட்டு, அடுத்தால பாத்தீங்கன்னா மாசத்துக்கு இவ்வளவுன்னு ஒரு டார்கெட் வச்சு எங்க போனாலும் எங்களை ஃபைன் கட்ட வைக்கிறாங்க. நாங்க ரோட் டாக்ஸ் கட்டுறோம், பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கிறோம், இருந்தாலும் எங்களுக்கு ஃபைனை போடுறாங்க. கேட்டோம்னா அந்த காவல்துறை நண்பர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் இந்த ஏரியாவில இருந்து ஃபைன் போடணும்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன விதத்துல ஒரு நியாயம்? நாங்க எல்லாமே கரெக்டா வச்சிருக்கும் போது எங்ககிட்ட ஃபைன் வாங்கணுங்கிறது என்ன இது இருக்குது? இன்னைக்கு ஒரு கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு ஒருத்தன் செத்துட்டா அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு கோஸ்டியூம் முதல் அதுல யாராவது செத்துட்டாலும் பணம் கொடுத்தாதான் பாடியே வாங்குறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு மக்களுக்காக இன்னைக்கு நிக்காம ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த வாகனங்களும் வாகன ஓட்டிகளும் தான். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா எந்த அரசாங்கமாவது 10 ரூபா தராங்களா? இன்சூரன்ஸ் இருந்தா கூட அதை இன்சூரன்ஸ்காரன் எப்படி தரவிடாம ஆக்கலாமோ அப்படித்தான் ஆக்கி இன்னைக்கு அந்த குடும்பத்தையே சின்ன பின்னமா ஆக்கிடுறாங்க. இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல வாகன ஓட்டிகள் இன்னைக்கு ஆக்சிடென்டா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு இருக்கட்டும், இன்னைக்கு இறந்திருக்காங்க. யாருக்காவது சரியான முறையில இழப்பீடு கிடைச்சிருக்கா? இல்ல இந்த இழப்பீடு கிடைச்சாலும் அந்த குடும்பங்களுக்கு சரியா போய் சேர்ந்துருக்குதா? இல்லையே. ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு நாங்க உழைக்கிறோம், இன்னைக்கு அரசாங்கமே இந்த வாகனத்தாலதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு கூட இன்னைக்கு எங்களுக்கு ஏன் இந்த சலுகைகள் பண்ண மாட்டேங்காங்க? டிரைவர்களுக்காக எந்த அரசியல்வாதியாவது சட்டசபையில பேசியிருக்காங்களா? ஒருத்தரை சொல்லுங்க. ஒரே ஒருக்கா ஜெயலலிதா அம்மா எங்களுக்காக பேசின மாதிரி ஞாபகம், அவ்வளவுதான். மற்றபடி எங்களை கண்டுக்கவே மாட்டேங்காங்க. ஆனா அவங்களுக்கு நாங்க தான் வாகன ஓட்டியா இருக்கிறோம். இன்னைக்கு பால்ல இருந்து கோட்டர்ல இருந்து இன்னைக்கு மிலிட்ரி வரைக்கும் எது கொண்டு போனாலும் இன்னைக்கு நாங்க தான் கொண்டு போனோம். இங்க இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகணுமா, அங்க இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரணுமா, இன்னைக்கு எங்க உழைப்பு தான் இருக்குது. ஆனா அப்படி இருந்து எங்களுக்கு மரியாதையே இல்லாம இருக்குது. அது என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது. நாங்க என்ன தீண்டத்தகாதவர்களா? அப்ப எங்களுக்குன்னு இனிமே ஏதாவது தீண்டாமை சட்டம் போடணுமா? டிரைவர்கள்லாம் தீண்டாதவர்கள், அவங்களுக்கும் ஒரு சான்றிதழை கொடுங்கிறதுக்காக கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு கிடைக்குதா? இன்னைக்கு ரோடுகள்ல எவ்வளவோ ஆக்சிடென்ட்கள் நடக்குது. அதை எல்லாரும் நீங்க போதையை போட்டு போறீங்க, கவனக்குறைவா போறீங்க, அப்படி கிடையாது. எங்களோட டைமிங், எங்களோட மன அழுத்தம், நாங்க இங்க இருந்து அந்த நேரத்துக்கு போகலாம், எங்களுக்கு இறக்க வேண்டாம், 1 நாள் 2 நாள் நிப்பாட்டி விட்டுருவான், நாங்க நேரத்துக்கு போகணும். இன்னைக்கு அவ்வளவு வாகனங்களும் அதே நிலையில போறதுனாலதான் சில சில அசம்பாவிகள் நடந்துருது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் உரிய இழப்பீடு எங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும்ல. இன்னைக்கு அப்படிலாம் இருந்தா நாங்களும் கொஞ்சம், எங்க குடும்பமும் கொஞ்சம் வளரும் இல்லையா? ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவுறவனுக்கு கொடுக்குறீங்க, இன்னைக்கு ஒரு திருவிழா கூட்டங்கள்ல சாவுறவனுக்கு கொடுக்குறீங்க. அதோட வாகன ஓட்டிகளான எங்களுக்கு ஏன் மரியாதை இல்லை? கொஞ்சம் வருத்தமான விஷயமா தான் இருக்குது. யோசித்து பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கு. எங்களை ரொம்ப கேவலமா வழி நடத்துறாங்க. எங்களுக்காக யாராவது இன்னைக்கு சட்டசபையில பேசுறாங்களா? ஆனா இன்னைக்கு எங்களுக்குன்னு சங்கம் இருக்குது. அது எதுக்கு இருக்குதுன்னே தெரியல. ஒருவேளை அவனும் சந்தா பிரிச்சு அவனும் குடும்பத்தை தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கானோ என்னமோ தெரியல. எங்களுக்காக என்ன பண்றான்? செத்தா இழப்பீடு வாங்கி தருவேன்னு சொல்றான், இன்சூரன்ஸுக்கு அலைஞ்சு. அதுலயும் ஒரு சில பர்சன்ட்களை வச்சுதான் அவனுக்கு செய்யறானுங்கள வழிய, இன்னைக்கு எங்களுக்குன்னு என்ன இது இருக்கு? எங்களுக்காக இன்னைக்கு இந்த அரசாங்கத்திட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லையா? நாங்க இன்னைக்கு வேண்டாதவங்களும் ஆகி போன மாதிரியே எங்களுக்கு தோணுது இல்ல. எங்க போனாலும் மரியாதை இல்லையே. அவ்வளவு மோசமான தொழிலா எங்க தொழில்? ஏதோ பார்த்து செய்யுங்க சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா டிரைவர்கள் நாங்களும் மக்கள் தான், நாங்களும் மக்கள்ல ஒருத்தர்கள் தான். எங்களுக்கும் ஓட்டுரிமை இருக்கு, எங்களுக்கும் இந்த இந்தியாவில் இடம் இருக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. நன்றி.